ரியல்மி மொபைல்ல எப்படி டேட்டா சேவிங் ஆன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல்ல பாத்தீங்கன்னா மொபைல் டேட்டா கன்சப்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போகலாம். ரியல்மி மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அங்கே மொபைல் நெட்வொர்க் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அங்கே டேட்டா யூசேஜ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சேவிங்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இந்த டேட்டா சேவிங்கை கிளிக் பண்ணி டேர்ன் ஆன் கொடுத்து ஆன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் டேட்டா கன்சப்ஷன் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதை நீங்கள் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்ப உங்களுக்கு டேட்டா கன்சப்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் இதை ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டேட்டா கன்சப்ஷன் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். அதை நீங்களே பார்க்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணுறப்போ ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆப்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வராத மாதிரி இருக்கும். நீங்கள் ஆப்குள்ளே போனால் மட்டும் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக வரும். மற்றபடி உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வெளியில் ஆப் விட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் சரியாக வராத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட்டை நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அது டிசபிள் ஆகிடும். நீங்கள் டேட்டா சேவிங் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹாட்ஸ்பாட்டை திருப்பி ஆன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். டேட்டா சேவிங் ஆனில் இருக்கிறப்போ ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ண முடியாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. உங்கள் ஃபோனில் ரொம்ப அதிகமாக டேட்டா கன்சப்ஷன் ஆகுது, அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அந்த டேட்டா கன்சப்ஷன் அதிகமாகிறத தடுக்க முடியும். இந்த வீடியோ மூலியமாக இந்த ரியல்மி மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டா சேவிங் செட்டிங்ஸ் பற்றி டீடைல்ஸாக தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஒரு செட்டிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரியல்மி மாடலில் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். அதனால நீங்கள் ப்ரொசீஜர் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் செட்டிங்ஸில் போய் தேடி இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி ஆன் பண்ண முடியல, உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு டேட்டா சேவிங் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அதை கிளிக் பண்ணி அதன் மூலியமாக நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.